ம். 30%. இந்த மோட்டார் கார் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. 30%. ம், 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 ம். சூப்பர். இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. பண்ணிக்கூடாது. குட். வெரி. ஸோ இதுல என்ன டவுட் கேட்டீங்கன்னா? சரி. இதுல என்ன டவுட் கேட்டீங்கக்கா? ஓ, எதுக்கு அதை ஸ்பெசிஃபை பண்றாங்களா? அதாவது இண்டஸ்ட்ரியல் அப்படி அண்டர்டேக்கிங்க்கு தாண்டா அது அக்செப்டபிள். இப்போ எனிதிங், அதாவது இப்போ நியூலி ஃபார்ம்டு மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கு வந்து இப்போ அசம்ஷன் என்ன எடுத்துப்பாங்கன்னா, எஸ் இட் இஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ன்னு தான் எடுத்துக்கணும். ஓகே. சப்போஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி விச் இஸ் நாட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்னா அடிஷனல் டெப்ரிசியேஷனே வராதுன்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்லை. புரியுதா? Additional depreciation ஓட basic applicability that assessee must be engaged in the business or manufacturing production of ஏதாவது ஒரு ஆர்டிக்கலோ திங்கோ or in the business of generation இல்ல பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல டிரான்ஸ்மிஷன் அந்த மாதிரி இருக்கிற அந்த லைன் ஆஃப் இது ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் வந்து ஒரு ஆர்டிக்கல் ப்ரொடியூஸ் பண்றது இல்ல திங்க ப்ரொடியூஸ் பண்றது இந்த லைன்ஸ் ஆஃப் பவர் ஜெனரேஷன் டிரான்ஸ்மிஷன் அந்த மாதிரி இருக்கணும். Suppose if they say that it is not in the business of generation of power or the industrial undertaking is not in this particular power இது வரானா அங்க வந்து additional depreciationன்ற கான்செப்டே வரவே வராது. அதுக்கு தான் பிரைமரி கண்டிஷன் டு ஃபார் அடிஷனல் டெப்ரிசியேஷன். அது கூட ஓல்ட் ரெஜிமில தான் இருக்கு. சரியா? இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்னு போட்டிருக்காங்க which commence the manufacturing activity அப்படின்னா you can very well take it as a like a realistic assumption is it is in the generation and distribution of power. இப்போ வேற ஏதாவது சம் இருக்கு, அதுல வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க it is not in the distribution னா then only normal depreciation has to be taken into consideration. Additional depreciation consideration பண்ண மாட்டோம் or it is not available. ஓகேவா? ஓகே. இப்போ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்லம் சேல், அதாவது வாட் இஸ் மீன் பை ஸ்லம் சேல்? ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. அதாவது ஒரு பிஸ்னஸை வந்து நான் ரீஸ்ட்ரக்சர் பண்றேன்னா என்ன அர்த்தம்னா, இருக்கிற பீப்புள் எல்லாம் வந்து தெர் இஸ் வே அவங்கள வந்து லே ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒரு இது மாதிரி சொல்றேன். ஓகே. லே ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா உள்ள வந்து ஷேர் கேபிட்டல்ல இருந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து எது தேவை இருக்கோ தேவை இல்லாததோ அதெல்லாம் வந்து லைபிலிட்டிஸ் ஆர் சோல்டு டுகெதர் மொத்தமாவே ஒரு லம்சம் சேலுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு இவ்வளோ, மிஷினரிக்கு இவ்வளோ. இப்போ ரீவாலுவேஷன்ல என்னடா பண்ணுவோம் பார்ட்னர்ஷிப்ல? தனித்தனியா பண்றோம் தெரியுமா? பிளான்ட்டுக்கு இவ்வளோ, இது ரீவேல்யூவேட் ஆயிடுது, பில்டிங்க்கு இவ்வளோ ரீவேல்யூவேஷன் ஆயிடுது, இல்ல கம்ப்யூட்டருக்கு இது ரீவேல்யூவேஷன் ஆயிடுது அப்படிலாம் பார்க்குறோம்ல. அப்படிலாம் பார்க்காம மொத்தமா இந்தாப்பா என்னோட சொத்து இது, கடன் இது, மொத்தமா நீ எடுத்துக்கோ. ஓகேவா? பாரு என்ன பெனிஃபிட் இருக்கா எப்படி இருக்கான்னு பார்த்து பண்ணு. அப்படி மொத்த ஜங்கியும் கொடுத்துட்டு லம்சம் சேல் கன்சிடரேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா பார்க்காம லம்சம் சேல்ஸ் கன்சிடரேஷன், அதுதான் ஸ்லம் சேல்னு சொல்லுவாங்க. சரியா?
இங்க ஸ்லம் சேல்க்கு வந்து அதே மாதிரி தான். WDV ஆஃப் தி பிளாக் ஆட் பர்ச்சேசஸ் லெஸ் சேல்ஸ். அதுக்கப்புறம் வந்து லெஸ் அசர்ட் சோல்ட் அண்டர் மொத்தமா கொடுக்குறாங்கல்ல அதை வந்து இங்க மைனஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்லம் சேலுக்கு. இதான் ஸ்லம் சேலோட ஃபார்மெட். நார்மல் அதே மாதிரி தான். சேல் எப்பவுமே ஆடு லெஸ் சேல் பண்ணுவோமா, அதுக்கப்புறம் ஒரு லெஸ் அசர்ட் சோல்ட் அண்டர் ஸ்லம் சேல் எடுத்துட்டு அது தவிர அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன வருதோ அதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும். ஓகே, ரிட்டர்ன் ஆன் வேல்யூ ஆஃப் தி அசர்ட் சோல்ட் அண்டர் ஸ்லம் சேல், அதான் இந்த பார்ட் ஆஃப் இட். ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி கூட்ஸ். இப்போ வந்து ரிட்டர்ன் ஆன் வேல்யூ ஆஃப் தி ஸ்லம் சேல்க்கு எப்படி பார்த்தோம்னா, ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி கூட்ஸ் என்னது ஸ்லம் சேல் இது பண்றது, depreciation allowed on such in respect of any previous year commencing 1987 to 88, அது depreciation that would have been allowable from the previous year 1987-88 onwards as if the asset is only asset in the relevant block. So depreciation அங்க வந்து actual, இங்க வந்து notional that would have been allowable from the previous year 1987-88 onwards as if the asset is the only asset in the relevant block. ஓகேவா, இது பிஃபோர் 1987-88 அதையும் மைனஸ் பண்ணிக்கணும். இது 1987-88க்கு ஆன்வர்ட்ஸ் என்ன இது ஒர்க்கோ அதையும் மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் வரது வந்து ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் தி அசட் சோல்ட் அண்டர். இப்போ பவர் யூனிட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் மே சார்ஜ் டெப்ரிசியேஷன் ரிட்டர்ன் வேல்யூ மெத்தட் ஆஸ் ஃபாலோட் பை தி எஸ்எஸ்சி, இல்ல ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ சம்பளம் எப்படி கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். ஆனா எல்லாமே எப்போ பண்ணணும், ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சப்போஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடா இது பண்றாங்க அப்படின்னா அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க வந்து we are going to talk about what is called as terminal depreciation. டெர்மினல் அப்படின்னா என்ன அர்த்தம் மித்ரா, எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வேர்ட் டெர்மினல்? எஃப்எம்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? கேஷ் ஃப்ளோ, கேஷ் பட்ஜெட், டெர்மினல் படிச்சிருக்கீங்களா? வெரி குட். ஸோ டெர்மினல்னா என்ன அர்த்தம்? ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க மித்ரா, மித்ரா சொல்லுங்க. யூசிங்க 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 மித்ரா, நிறைய க்ளூ வச்சுலாம் சொல்லி கொடுத்தேன் டெர்மினல்ன்ற வார்த்தைக்கு. எங்க கேள்விப்பட்டுவீங்க டெர்மினல்ன்ற வார்த்தை, எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ரயில்வே டெர்மினல், ஏர்போர்ட்ல டெர்மினல் 1 டெர்மினல் 2 கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம். டெர்மினல்ன்றது எப்பனா ஒரு அசட்டோட ஜேர்னில கடைசி ஸ்டேஜ் டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல வந்து டெர்மினல் டெப்ரிசியேஷன்றது எப்படின்னா, ஒரு அசட்டை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், அப்ப எனக்கு ஒரு லாஸ் இன்கர் ஆகுறதுல அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெர்மினல். இந்த லாங்குவேஜ், in the context of financial accounting it is called as loss on transfer of asset. In the context of income tax it is called as terminal depreciation. Okay வாடா? ஸோ மித்ரா, கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல 3 கேஷ் ஃப்ளோஸ் படிச்சோம், ஞாபகம் இருக்காடா? டெர்மினல் கேஷ் ஃப்ளோஸ் ஞாபகம் இருக்கா? சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோஸ், இனிஷியல் கேஷ் ஃப்ளோஸ், 3 டைப் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ். டெர்மினல்ன்றது கடைசி இது. ஸோ இந்த ஜேர்னி ஆஃப் த அசட் or in the life journey of the asset which we are using it, terminal depreciation is nothing but the loss which is incurred on transfer of such asset. ஓகேவா, இதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு கண்ணா. அசட் engaged in generation or generation of power. இதுக்கு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும் டெர்மினல் டெப்ரிசியேஷன் யூஸ் அவைல் பண்ணிக்கணும்னா, இல்ல அது ப்ரீவியஸ் இயர்ல ஒன்னு சேல் பண்ணிருக்கணும், இல்ல அது அது வந்து அது வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆனா ப்ரீவியஸ் இயர்லயே அது வாங்கியிருக்க கூடாது, ப்ரீவியஸ் இயர்ல சேல் ஆயிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் தான் வந்து அது வாங்கியிருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துல சேல் ஆகி ஒரு வருஷத்துல வந்து
சேல் பிளஸ் சாயில சாயில ஒரு வருஷத்துல சேல் ஆகி அதே வருஷத்துல பர்ச்சேஸ் பண்ணி அதே வருஷத்துல சேல் ஆச்சுன்னா என்ன கண்டிஷன் இதுக்கு படிச்சோமே? அக்ஷயா வந்தாங்களா நேத்தி கிளாஸ்க்கு? வஷிதா, அக்ஷயா, ஆயிஷா. ஆஹ் இதுல ஒண்ணு படிச்சோமேடா, ஒரே வருஷத்திலே பர்ச்சேஸ் ஆகி அதே வருஷத்திலே சேல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த வருஷத்துல அடிஷனல் டெப்ரிசியேஷனே கிடையாதுன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, the basic condition is ஒரு depreciation நீங்க calculate பண்றீங்க or இந்த additional depreciation or terminal depreciation calculate பண்ணும்போது எந்த வருஷம் வாங்கியிருக்கோமோ அதே வருஷத்துல சேல் பண்ணாங்கன்னா இது applicable கிடையாது. சரியா? அதே மாதிரி straight line method of depreciation யூஸ் பண்ணிருக்கணும் terminal depreciationக்கு. In the context of Income Tax Act, loss on transfer of such asset is treated as terminal depreciation. Terminal depreciationன்றது ஒண்ணும் இல்லடா, எவ்வளோ WDV சேல் வேல்யூ ஆர் த ஸ்கிராப் வேல்யூ ஏதாவது ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும். As usual, terminal depreciation will be written off in the books of the accounts. WDV ஆயிஷா இது கவனிச்சுக்கோங்கண்ணா, 40,000டா. ஸ்கிராப் 30,000. ஸோ இதுலேருந்து இது மைனஸ் பண்றோம்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெர்மினல் டெப்ரிசியேஷன். அதர்வைஸ் என்ன லாஸ். லாஸ். இப்போ ப்ராஃபிட் அதே மாதிரி நடந்ததுன்னா of such others to the maximum of accrued depreciation shall be treated as a balancing charge. ப்ராஃபிட்னா என்ன? அப்படியே இது உல்டா. WDV 40,000 ரூபாய் இருக்கும், ஸ்கிராப் வந்து 50,000 ரூபாய்க்கு போறோம், அப்ப ப்ராஃபிட் இருக்குமா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்சிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுறதா கண்ணா எல்லாருக்கும்? ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட்னு சொல்றோம், இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல பேலன்சிங் சார்ஜ்னு சொல்றோம், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல லாஸ்ன்னு சொல்றோம் சேல் ஆஃப் அசட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல டெர்மினல் டெப்ரிசியேஷன் சொல்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? எப்பவுமே பேலன்சிங் சார்ஜ் வந்து cannot exceed the accumulated depreciation, அது பார்த்துக்கணும். இது பிசினஸ் லாஸா ஃபுல்லி அலோவ் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் எப்படின்னா இட் வில் பி அலௌட் அஸ் a deduction as a business loss. பேலன்சிங் சார்ஜ்ன்றது ஃபுல்லி டாக்ஸபிள். ஏன்? அது இன்கம்ல. இது இன்கம், இது லாஸ் இல்லையா? ஸோ அதனால அந்த பேலன்சிங் சார்ஜ் என்ன பண்ணுவான், ஃபுல்லி டாக்ஸ் பண்ணிடுவாங்க பிசினஸ் இன்கம். எந்த வருஷத்துல இன்கம் டியூவா இருக்கோ அந்த வருஷத்துல சார்ஜ் பண்ணிடுவான். இவ்வளவுதான் கண்ணுவா டெர்மினல் டெப்ரிசியேஷனா. இல்லஸ்ட்ரேஷன் 69 கொஸ்டின். ஸ்ரேயா கொஸ்டின் படிங்கண்ணா. வஷிதா இருக்காங்கல்ல, வஷிதா? ஆ ஓகே சொல்லலாம். படிட்டாங்கண்ணா. சூப்பர். ஸ்டெப் 1 பவர் ஜெனரேட்டிங் யூனிட். பவர் ஜெனரேட்டிங் யூனிட்டா இருந்தாதான் டெர்மினல் டெப்ரிசியேஷன் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ டெர்மினல் டெப்ரிசியேஷனுக்கு என்னெல்லாம் ரெண்டு கண்டிஷனு? கண்டிஷன்ஸ் ஃபார் டெர்மினல் டெப்ரிசியேஷன். தேங்க்யூ ஸ்ரேயா. ஆ இப்போ கண்டிஷன் நம்பர் 1 என்னன்னா, assessee must follow the straight line method of depreciation. Okay. இன்னொன்னு SLM. Okay. Straight line method of depreciation. Condition number 1 true fulfilled.
Condition and 2. Asset is sold and discarded in the previous year. என்ன ஆகுறது? Is a purchasing unit. எப்போ செல் பண்றான்? 21/4/2024. நம்மளோட previous year என்ன நம்மளது? 1/4/2024 to 31/3/2025. சரியா? அப்போ இது எப்போ வந்து வாங்கியிருக்காங்க? பர்ச்சேஸ் எப்போ? பர்ச்சேஸ் எந்த இயர்? 1/4/2022. சேல் எப்போ பண்ணியிருக்கான்? 21/04/2024. அப்ப கண்டிப்பா இது ப்ரீவியஸ் இயர்ல தான் பர்ச்சேஸ் நடந்திருக்கு. அப்ப இது எலிஜிபிள் ஃபார் அசெட் இஸ் சோல்ட் இந்த கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் ஃபுல்ஃபில்டா? எஸ். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில்லா இருக்கான்னு பார்க்கணும். மூணாவது வந்து டெர்மினல் டெப்ரிசியேஷன். இப்ப பாருங்க ஒத்தொத்தரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அக்ஷயால இருந்து ஆரம்பிக்கலாம். அக்ஷயா வாங்க அக்ஷயா. கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சி, கேஸ் டி. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க? சேல் வேல்யூ 7,50,000. இவங்க 30 lakhs, 45 lakhs, 55 lakhs. இது சேல் வேல்யூ. ஓகேவா? இதுக்கு WDV ஆஃப் அசட்ஸ் எப்படிடா கால்குலேட் பண்ணலாம்? என்னமோ என்னமோ ஒரு நிமிஷம்டா. 04/04/2022வா? 15 lakhs. என்னன்னா 7,50,000. ஆ பிளான்ட் பர்ச்சேஸ்ல இருந்து தானே பண்ணோம் செல்லம். டெப்ரிசியேஷன் எப்படி பண்ணுவீங்க? The journey between 1/4/2022 சரியா to 21/04/2024 பண்ணோம். பண்ணலாமா? ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல. ம். நார்மல் கான்செப்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்ணா. லெஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளோடா? 15%. ஸோ திஸ் இன்டூ 15%. ஸோ திஸ் மைனஸ் திஸ் எவ்வளோ வரும்? அக்ஷயா 4,25,000 கரெக்டா? சாரி சாரி 42,50,000. இப்போ திருப்பியும் இது எதோடது இயர்? 31/03/2022ஓட WDVயா? இப்போ திருப்பி அடுத்த வருஷத்தோட டெப்ரிசியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? 23ஓடது. 23ஓடது. சொல்லுங்க ஷிதா. 23 கரெக்ட் அண்ணா.
அடுத்த வருஷமும் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னால 1 2 3 4 இவங்க என்ன வருவாங்க, திஸ் மைனஸ் திஸ், அப்போ 35 lakhs. அப்போ இவங்க வந்து 31/3/2024. ஓகேவா? ஸோ 35 lakhs வந்துருது. இப்போ எப்ப விக்கிறாங்கடா? அதை 21/4ல விக்கிறாங்க. அக்ஷயா இப்ப சொல்லுடா, என்னடா டெப்ரிசியேஷன் போடணும் இப்போ அடுத்தது? எவ்வளவு வரும் டெப்ரிசியேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல? இது கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் டெப்ரிசியேஷன்ல கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். கெஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் அதுக்காக இதெல்லாம் சொல்லல. சொல்லுங்க செல்லம். சோல்ட் ஆன் 21/4க்கா? ம், சரி, ஓகே, பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வரும். அப்ப எவ்வளவு வரும்டா? இல்ல இப்படி கூட பண்ணலாம்டா அக்ஷயா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப இந்த 35 இருக்குல்ல, அந்த டேஸ் கால்குலேஷன் கூட எடுத்துக்க வேண்டாம், டைரக்டா கூட போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இந்த டேஸ் கால்குலேஷன் பத்தி இங்க எங்கேயும் சொல்லல. ஓகேவா? அவங்க சொன்னது என்னன்னா the asset is sold in the previous year, அவ்வளவுதான். ஸோ அந்த கண்டிஷன் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ இது விட்டுடுங்க, வேணாம், இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த டபிள்யூடிவினா ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான். ஆனா அந்த பேலன்ஸா இருக்கிறத வந்து அப்படி சொல்லுவாங்க. புரியுறதாடா? ஆ, இப்ப சொல்லுங்க அக்ஷயா. ஆ, இப்ப வந்து என்னோட டபிள்யூடிவி ஆஃப் தி அசர்ட் 01/04/2024ல இது, சேல் வந்து 21/04/2024ல இது. அப்போ எனக்கு ரிமைனிங் என்னடா வரும்? திஸ் மைனஸ் திஸ், ரிட்டர்ன் ஆன் வேல்யூலேருந்து இது டிஃபரன்ஸ் வருது, கரெக்டா? இதுலேருந்து இது வருது, என்ன வரும்? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரிட்டர்ன் ஆன் வேல்யூவோட சேல் வேல்யூ கம்மியா இருக்கா, கரெக்டா? அப்ப இது என்னது, டெர்மினல் டெப்ரிசியேஷனா இல்ல பேலன்சிங் சார்ஜா? இல்ல இல்ல, இப்படி கேட்கற ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல இது லாஸ் சினாரியோவா ப்ராஃபிட் சினாரியோவா? என்னாச்சு அக்ஷயா, இந்த ப்ராப்ளமாடா? இப்ப சொல்லுடா. ஒண்ணும் இல்லடா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல டபிள்யூடிவி விட சேல் வேல்யூ கம்மியா இருந்ததுன்னா லாஸ்ன்னு சொல்லுவோமா? டபிள்யூடிவி விட சேல் வேல்யூ ஜாஸ்தியா இருந்தா ப்ராஃபிட்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி கேக்குறான். எவ்வளவு லாஸ்? 27 lakhs. Loss in the correct, loss in the context of financial accounts is equal to terminal depreciation in the context of income tax, correctா? அப்ப இது terminal depreciation சொல்லலாமா? ஓகேவா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க, terminal depreciation 27,50,000. ஓகேவா? அஸ்வினி வந்திருக்காங்களா? அஸ்வினி நீங்க வாங்க கண்ணா. அஸ்வினி இது என்ன சினாரியோடா? ரிட்டர்ன் ஆன் வேல்யூ 35 lakhs, சேல் வேல்யூ 30 lakhs, அப்ப இது என்ன சினாரியோ? அவ்வளவுதான். கேஸ் 3. அடுத்தது யாரு? ஒரு நிமிஷம்டா. ஆயிஷா, நீங்க சொல்லுங்க செல்லம். கேசி ப்ராஃபிட் இதா லாஸா? ஏன்டா ப்ராஃபிட்? கரெக்ட். எவ்வளவு ப்ராஃபிட்? ஓகே, வாங்க மித்ரா வாங்க. இப்ப ப்ராஃபிட் ஜோனா லாஸ் ஜோனாடா? ம்,
சூப்பர். அப்ப ப்ராஃபிட் ஜோன்னா என்ன பேலன்சிங் சார்ஜ் கரெக்ட்டா? அவ்வளவுதான் செல்லுமா. சம் புரியுதா? இந்த டவுட் இருக்கா? ஓகேவா? இது 20 லேக்ஸ் பேலன்சிங் சார்ஜ். இதுல ஒரே ஒரு கிளாஸ் என்னன்னா, எப்பவுமே பேலன்சிங் சார்ஜுக்கு வந்து லிமிட் என்னன்னா 1,50,000. ஆ ஏன்னா ஆமா ஆமா கரெக்ட். அதாவது இங்க அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன்ன்றதும் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன்ற வார்த்தைன்னா என்னன்னா, இப்ப 31/3/2024 அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் என்னன்னா இதுவும் இதுவும் அப்பனா எவ்வளோ 15 லட்சம் ரூபாய் கரெக்டா? இந்த இடம் வரைக்கும் விட்டுருங்களேன், பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா 15 லட்சம் ரூபாயோட எக்ஸீட் ஆகுது. அதனால இந்த பேலன்சிங் சார்ஜ் ரெண்டா பிரியுது. ஒன்னு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல், இதோ இங்க கொடுத்துருக்காங்க கணம். இதோ இங்க ஒரு கிளாஸ் இருக்கு பாருங்களேன். cannot exceed accumulated depreciation claimed on the asset இருக்குல்ல, அதுதான் சொல்றோம். ஓகேவா? ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 5 லட்சம், பேலன்சிங் சார்ஜ் வந்து 15 லட்சம். ஓகேவா? ஓகே சலாம். இது இல்ல யாருக்கா டவுட் இருக்கா? So what is of step 1? You will have to understand the conditions and remember the conditions. First check out whether the conditions is fulfilled or not. If the conditions is fulfilled, go about with the sum. If the conditions is not fulfilled, state the reason that the condition is not fulfilled. Hence the concept of terminal depreciation or balancing charge does not arises. Okay va? Type 2 problem, MCQ problem பாத்துக்கோங்க. இது டெஸ்ட் இயர்ஸ் ஹோம்வொர்க்கா போடுறீங்களா? ஸ்ரே, மித்ரா, விஜயலக்ஷ்மி, அஸ்வினி, வஷிதா, டெஸ்ட் யுவர் செல்ஃப் ஹோம்வொர்க்கடா. Actual cost of the asset, அதாவது in calculation of actual cost apart from the cost price, the following expenditure incurred related to assets shall be included. ஆக்சுவல் காஸ்ட்னா என்ன அர்த்தம்னா டிராவலிங் எக்ஸ்பென்சர். அந்த அசர்ட்டை வந்து நான் எடுத்துன்னு வரத்துக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இது பண்ணுவேன்ல, அதாவது இந்த அசர்ட்டை வந்து சைட்டுக்கு எடுத்துன்னு வரத்துக்கோ இல்லை அது வந்து ரெடி டு யூஸ் பொசிஷனுக்கு வரத்துக்கு நான் ஒரு எக்ஸ்பென்சஸ்லாம் இன்கர் பண்ணுவேன்ல கணும், அதுதான் வந்து ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி அசர்ட்ல அந்த பார்ட் ஆஃப் இட்டும். இப்போ அசர்ட்டை வந்து 5 லட்சம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட் கிராண்ட் 1 லட்சம் கொடுக்குறான்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி அசட் ஃபார் டாக்ஸ் பர்பசஸ் எவ்வளோ 4 lakhs. அப்பனா actual cost means actual cost of the assets as reduced by the portion of the cost directly or indirectly by any other person or authority is called as actual cost of the asset. See, ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ illustration 70 எடுத்துக்கோங்களேன். இது ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஹோல்ட் பண்ணிக்கோங்க. illustration 70ல
இதுல வந்து என்ன சொல்றான்னா, இவன் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றான் 1/12/2022 டில் 1/10 செல்ஃப் ஆக்குபைடா இருக்கு as a resident. அதுக்கப்புறம் பில்டிங் வாஸ் brought into யூஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷன். அப்பனா எவ்வளவு மாசம்டா? டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாசம் பிசினஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அப்போ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன்ன்றது வந்து இன் கேஸ் ஆஃப் பில்டிங் யூஸ்டு சப்சிக்வெண்ட்லி காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஷால் பி த பர்ச்சேஸ் ஆர் construction cost of the building as reduced by the notional depreciation by applying the rate applicable on the date of such conversion. The cost of asset இது அதாவது cost of building க்கு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இது என்ன மாதிரி இது? ஆஃபீஸ், கோடவுன், நான் ரெசிடென்ஷியல் பில்டிங். ஓகேவா கண்ணா? 10%. சரியா? ஸோ 10%. இதுல காஸ்ட் ஆஃப் பில்டிங் எவ்வளோ? 10 lakhs. டெப்ரிசியேஷன் வந்து எப்போ வந்து புட்டு யூஸ்? இது 112 இல்லையா? கரெக்டா? அப்போ லெஸ் தேன்னால 50%. அப்போ 10 lakhs into 50% into 10%. So WDB 9,50,000. டெப்ரிசியேஷன் என்ன இதுல? 9,50,000ல டெப்ரிசியேஷன் 10%. அப்போ அதுல 8,55,000. இப்போ காஸ்ட் ஆஃப் பில்டிங் வந்து 8,50,000னா சி 31/12/2024க்கு ஓகே. 2024க்கு வந்து இது பண்ணணும்னா என்ன அர்த்தம்? 8,50,000 into 10% 85,500. So 7,69,500. ஏதாவது டவுட் இருக்கா பாருங்களேன் கண்ணா. இந்த சம்ம சாதாரண சிம்பிள் ஒரு டெஃபினிஷன் சம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன 10% அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கோத்ரூ பண்ணுங்க இந்த சம்ம. ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. டவுட் இருக்குன்னா கிளாரிஃபை பண்றேன். யாருக்காவது ஏதாவது டவுட் சொல்லுமா? சொல்லுங்கம்மா. ஆமாம்மாம்மா. ஆமான்னு சொல்லுமா. பில்டிங்க்கு தான் கிடையாதே கண்ணா அடிஷனல் டெப்ரிசியேஷன். பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு மட்டும் தானே. ஆ ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஹோம்ஒர்க்கு. இது பாருங்க, ரோஷன் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. லேப்டாப் 1/4ல வாங்குறாரு 50,000 பிசினஸ் யூஸ்க்காக வாங்குறாரு. பாயிண்ட் 1. ஆனால் கிராஸ் டோட்டல் இன்கம் 2023-24க்கு வந்து 55,000 ரூபாய். ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணவே இல்லை. ப்ரீவியஸ் இயர் 2024-25ல பிசினஸ் ஃப்ரம் இன்கம் அண்ட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் கம்மி பண்ணல 5,60,000. ஹி இஸ் ரெக்வயர்ட் டு ஃபைல் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர். நம்ம கிட்ட கேட்குறாங்க டெப்ரிசியேஷன் கேல்குலேஷன்ல. சப்போஸ் இஸ் புக்ஸ் மெயின்டைனிங் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் 1/4னா பட் டிட் நாட் ப்ரொவைட் டெப்ரிசியேஷனா எப்படி வரும்? ஏக்கு 1/4லேருந்து 50,000 கரெக்டா? ஆனா he acquired depreciation but when it was put to use அது important இல்லையா? Started a business of designing on 1/4/2023. He acquired a laptop on 1/4/2023 for rupees 50,000 for his business user. He did not file the return. So 1/4/2020 1/4/2023க்கு வந்து depreciation வந்து 5,60,000. During the previous year 2024 his business income before depreciation வந்து 5,60,000. Compute depreciation. He is maintaining books of accounts but he did not provide any depreciation on laptop. சொல்லுமா இது யோசிச்சு சொல்லுங்களா? யாராவது அப்டேட் பண்ணுங்க. என்னவா வரலாம்? சரி ஓகே.
வெரி குட். வெரி குட் செல்லம். அப்புறம் WDV 50,000 கிடைக்கிறது. இங்க ஏன் அந்த 40%? ஏன் 40% கொடுத்துருக்காங்க லேப்டாப்புக்கு? எங்கேருந்து வந்து இந்த 40%? இங்கேருந்து. வெரி குட். கரெக்ட். கம்ப்யூட்டர் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், புக்ஸ் ஓன்டு பை a ப்ரொஃபஷனல். ஓகேவா? சூப்பர். சூப்பர் அக்ஷயா, சூப்பர் மித்ரா, வெரி குட். அதனால 9,50,000 வந்திருக்கு. இப்போ வந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி 8,55,000 வருது, கரெக்டா? சூப்பர் அக்ஷயா. ஆயிஷா, இது ட்ரை பண்ணுங்க செல்லம். செகண்ட் ஒன் என்னடா இருது? அதாவது, ஐயோ, சாரி 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 சாரி. இது செகண்ட் ஒன்னுக்கு என்னடா ஆகும் ஐஷா? ம், ம். சூப்பர். அப்போ 42,000. 42,000ல கரெக்டா செல்லம். ஸோ 42,000ல 40%, 16,800. ஸோ 25,200. புரிஞ்சுதாடா இருக்கும்? ஏவும் சியும் ஒரே மாதிரி செல்லம். பி மட்டும் டெப்ரிசியேஷன் ஃபர்ஸ்டே இன்க்ளூட் பண்ணி பண்றோம், அவ்வளவுதான். சாதாரண டெப்ரிசியேஷன் அந்த ரெஃபரன்ஸ் ஆஃப் இது இருந்ததுன்னா ஈஸியாயிடும் உங்களுக்கு. இல்லஸ்ட்ரேஷன் 72. ஆயிஷா, அஸ்வினி, இந்த இல்லஸ்ட்ரேஷன் 72 நீங்க சொல்லுங்க செல்லம். தேர்ட் புரிஞ்சுதாடா அஸ்வினி? கஷ்டமா இருக்கா? எனக்கு ஒண்ணுமே காதுல விழலடா, ஒரு மாதிரி லைட்டா விழுது. சூப்பரா கேக்குது. ம், ம்.
ஓகே செல்லம். அப்போ வந்து செல்லம் ஒரே ஒரு நிமிஷம் தான். சூப்பர் செல்லம்மா, வெரி குட். 30% ஆக்சுவலாக மோட்டர் காருக்கு 1/12/2024 வந்து இட் இஸ் brought into யூஸ் அப்படின்றதுனால 50%, 15% வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3,25,000 லெஸ் depreciation 48,750 will give you 2,76,250. எல்லாருக்கும் புரிஞ்சுதாடா இந்த சம்ம? யாருக்காவது டவுட் இருக்கா? ஈஸி சம் தான் செல்லம். the provisions. யாருக்கா டவுட் இருக்கா செல்லம்மா? ஓகே, ஈஸி தான்டா அண்ணா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஹோம்ஒர்க் போட்டுருங்க செல்லம். நாளைக்கும் கிளாஸ் இருக்கு, நான் டைமிங் சொல்கிறேன்டா. ஓகே, காத்தாலே இருக்கும் கிளாஸ், டைமிங் சொல்கிறேன். நேத்தி ரெக்கார்டிங் வரைக்கும் எல்லாம் அப் டு டேட்டாக அனுப்பிச்சிட்டேன் ஃபைலும். இப்போ இது போட்டிருக்கேன் எல்லாம், இதையும் அனுப்பிச்சி விட்டுறேன். ஓகேவா? நாளைக்கு பார்க்க. தேங்க்யூ, ரொம்ப சாரி பிட்வீன் டிஸ்டர்ப் ஆயிடுது. தேங்க்யூ அக்ஷயா. அஸ்வினி தேங்க்யூ. ஆயிஷா தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. வஷிதா தேங்க்யூ. விஜயலட்சுமி தேங்க்யூ. ஸ்ரேயா தேங்க்யூ. ஓகே, பை சொன்னா.
அவங்க பாருங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ண இது டிஃபனா